வி4 மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2கே லவ் ஸ்டோரி இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இதுக்கு இமான் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவரும் அவருடைய பங்கேற்பு என்னன்றத நெறைய விஷயங்கள பேசியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. எல்லா துதி கணம் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மேடை. அண்ட் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மேடையில் இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சிட்டி லைட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுடைய முதல் படம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார். நிச்சயமா அமையும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கோல்லேருந்தே இட் வாஸ் ஆல் பாசிட்டிவ். அண்ட் உங்களுடைய மனசுக்கும் அண்ட் சுசி சாரோடைய மனசுக்கும் இது நல்லபடியான ஒரு படமா ஆஃப்டர் ரிலீஸும் இருக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார். சுசீந்திரன் சாரோட எல்லாரும் சொன்னாங்க நடிக்கிறவங்க செகண்ட் ஃபிலிம் தேர்ட் ஃபிலிம் கொலாபரேஷன்ட்டு. எனக்கு இது 9th ஃபிலிம் கொலாபரேஷன் இது சுசீந்திரன் சாரோட. பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வித் சுசீந்திரன் சார்னா, இப்போ நம்ம ஒரு சில இயக்குநர்களோட பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுவோம். பட் அந்த பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டைரக்டர் காம்பினேஷன் போது அது ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ள அது விழும் மியூசிக்கலி கூட. இவங்க காம்பினேஷன்னா இந்த மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் சுசி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அப்படி ஒன்று ஜானர் ஸ்பெசிஃபிக்காக வைக்கவே முடியாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் நான் பார்க்குறேன் எவ்ரி டைம் when I work with சுசி சார். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வேற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் மியூசிக்கலி போன படம் இப்படி பண்ணிட்டோம், இந்த படம் இந்த மாதிரி ஒரு 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 ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்கேலில் ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு கிளாரிட்டி. அதான் அப்போ தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வெரி கிளியர் இன் இஸ் விஷன். அவர் என்ன வேணுன்றதுல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். அது மியூசிக்கலி இருக்கும். அண்ட் ஷார்ட் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கன்சீவ் பண்ணுறதுலையும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுலையும் ஒரு செம்ம கிளாரிட்டி உள்ள ஒரு இயக்குனர். அதனால தான் மேபி அவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் விரைந்து அவர் திரைப்படங்கள் செய்ய முடியுதுன்னு நான் நம்புறேன் நான். ப்ளஸ் சுசி சார் நிறைய நண்பர்களை சேமிச்சு வச்சிருக்காரு. அந்த நிறைய நண்பர்கள் நண்பர்கள் வெறும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஆத்மாத்மா நினைக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அவருக்கு எப்பவுமே உண்டு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அவருக்கு வெயிட்டிங், அது மட்டும் எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. இது ரொம்ப ஒரு ப்ரீஸியான, ரொம்ப ஒரு கூலான, ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு 2கே கிட்ஸுக்கு உண்டான ஒரு படமா மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு 2கே லவ் ஸ்டோரின்னு போட்டிருக்காரு. பட் எடுத்தது ஒரு வேற தலைமுறை இயக்குனர் ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஒருவேளை இந்த 2கே கிட்ஸ் எல்லாம் திட்டி படம் எடுத்துருப்பாரோ, அவங்களுக்கு ஒரு பயங்கரமா அட்வைஸ் சொல்ற மாதிரி படம் எடுத்துருப்பாரோலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி 2கே கிட்ஸும் என்ஜாய் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்சியா இருக்கட்டும், ஜென் ஆல்ஃபாவா இருக்கும், ஜென் பீட்டா கிட்ஸ் எல்லாருமே கூட பார்த்து அதில் ஆமாம் நிறைய டேக்அவே ஃபேக்டர் இருக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்களோட நிறைய ஒரு உரையாடல் பண்ணி அதை காட்சிகளாகவும் அதை டயலாக்ஸாகவும் அதை வடிவமைச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா சாரோட முந்தின படங்கள் ஒர்க் பண்ணதுலேருந்து இதில் பயங்கர கான்ட்ராஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது ஃப்ரேமிங். அதுக்கு டிஓபி அவர்களையும் அவர்களுடைய ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். த யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிளசண்டாக இருந்தது. அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் அவங்கள மீட் பண்ணும்போதும் சொன்னேன், இட் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப கூலான பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எலிகண்ட், ஒரு ஸ்லீக் எலீட் ஃபீல் படம் முழுக்க அது கொடுத்துக்கிட்டே இருக்கு விஷுவலா. ஸோ அதுவே என்னன்னா எப்பவுமே விஷுவலா என்ன கொடுக்குதோ அதுதான் ஸ்கோர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன மாதிரி டோன்ஸ் போடுறது, என்ன மாதிரி ஒரு கலர் பேலட் எப்படி விஷுவலா கொடுக்குதோ அதே மாதிரி ஆரலாவும் என்னென்ன மாதிரி அதை பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸஸ் எல்லாமே ஃப்ரம் விஷுவல் தான் வி டிரைவ். ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் விஷுவலா இருந்ததுனால, ஸ்டன்னிங்கா இருந்ததுனால அதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு யங்கான மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்துல இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எல்லா சாங்குக்குமே அவர் லிரிக் எழுதியிருக்காரு. ஒரே ஒரு சாங் மட்டும் அறிவு எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். இதுக்கு முன்னாடியே வேற ஒரு திரைப்படம், ஒரு முக்கியமான திரைப்படத்துல ஒர்க் பண்ண வேண்டியது. பட் காலம் இந்த படத்துல தான் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கு. அண்ட் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் மூலியமா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆடியோ லேபிள், டிஐ சவுண்ட் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு ஆடியோ லேபிள் இந்த திரைப்படத்தின் மூலியமா அறிமுகமாகுது. ஸோ அப்படி ஒரு ஜாயிண்டா நம்ம பண்ணலாம், நீங்க ஒரு லேபிள் ஒன்று ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நவம்பர் எண்டு வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியா
மனசு இருந்ததே இல்லை. முன்னாடி கூட நான் எங்கேயும் யோசிச்சது கூட இல்லை நம்ம ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ திடீர்னு டக்குன்னு ஆரம்பிச்சு அண்ட் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகுதுன்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுடைய டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரியில் வர ஃபர்ஸ்ட் படமாக 2K லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதை வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆன்லைனில் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்த முக்கியமான நேம்ஸ் நடிகர் கார்த்தி அவர்கள், இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள், இசையமைப்பாளர் தமன் அவர்கள், இசையமைப்பாளர் நடிகர் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள், இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள், பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள், பாடகி ஸ்ரேயா கோசால் அவர்கள், பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள், அண்ட் ராப்பர் பால் டப்பா அவர்கள், அண்ட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள், சிங்கர் கார்த்திக் அவர்கள், இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள், அண்ட் இயக்குனர் திரு அவர்கள், இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னோட லேபிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மேடையில் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய என்டார்ஸ்மெண்ட் ஃப்ரம் த கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஏன்னா ஃப்ரம் பீங் அன் அவுட் சைடர், ஏன்னா நாங்கள்லாம் படத்துக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கிற நாங்கள் சூப்பர்னு தான் சொல்லுவோம், பிரமாதம் தான் சொல்லுவோம். ஆனால் வெளிலேருந்து பார்த்து ஒரு அவுட் சைடராக இருந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நாங்கள் ரெடி, நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்ற ஒரு கால் தனஞ்சயன் சார் உள்ளே வந்துட்டோடனே அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய என்டார்ஸ்மெண்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்காக நீங்கள் திரைக்கு கொண்டு வரீங்க, அது உங்கள் மூலியமாக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் வந்திருக்க பெரியவர்கள், இயக்குநர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நல்ல வார்த்தைகள் சொன்ன உதித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜாக்குன்னு தான் வருது, ஜெகவீர் அவர்கள் அண்ட் மீனாட்சி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க படத்தில். அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துடைய எமோஷன்ஸ்க்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நிறைய புதுமுகங்கள், அது எந்த புதுமுகமும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்கேயுமே வரல. அண்ட் கோபி சாருடைய பிரதர் சார், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரியலி லவ்ட் இட். அண்ட் லத்திகா மேம், அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. முருகானந்த் சார் சூப்பர் சார், உங்களுடைய எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஆண்டனி சார் அண்ட் பாலா பொறுத்த வரைக்கும் பிகாஸ் என்னமோ அதுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஃபீலிங், பாலா இஸ் நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் நிறைய திரைப்படங்கள், இந்த படம் மட்டும் இல்லை, இந்த படத்துலயும் அப்கோர்ஸ் இவர் ஒரு செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஏதோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா பண்றாரு. அது ரொம்ப கேஷுவலா ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தான் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிப்பது போன்று இல்லாமல் அதை பிஹேவ் பண்றாரு, அந்த கேரக்டரா பிஹேவ் பண்றாரு. அந்த பிஹேவ் பண்ற ஆட்டிடியூட் பார்க்கும்போது அது ரொம்ப ரியல்பாவும் ரொம்ப ரொம்ப ரியலா இயல்பா அது இருக்கு அது பார்க்கறதுக்கு. ஸோ இதே ரூட்ல செம்மையா போயிடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ பாலா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருமே டயர்ட் ஆயிருப்பீங்க, ரொம்ப நேரம் உங்களுடைய டயத்தை எடுத்துக்கிட்டோம். 5 minutes பிரதர், ஃபைனல் டச். ரொம்ப பேச மாட்டேன், நன்றி மட்டும்தான். ஏதோ ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் இருந்துச்சு. 2K லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்குகிற வாய்ப்பு தந்த விக்னேஷ் சுப்பிரமணியம் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் இன்னைக்கு எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிட்டு போய் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டு இருக்காரு. தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே மேடையில் பேசியிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்றதுன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் எழில் சார், என்னுடைய அண்ணன் அருள்தாஸ் அண்ணன், என்னுடைய கதாநாயகி திவ்யா துரைசாமி, என்னுடைய இன்னொரு குருநாதர் அமுதேஸ்வர் சார், இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
நிறைய பேரை வந்து மேடைக்கு கூப்பிட முடியல, சேர் இல்லை. ஸோ ஹரிதா கம் டு ஃப்ரண்ட் ஸ்டேஜ். ஸோ ஹரிதா இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இமான் பிரதர். நின்று கொடுத்துருங்க. ஜம்னா இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல எல்லாருமே வந்து ஒரு 35 நாட்கள் வந்து என்னுடைய பயணம் பண்ணாங்க. சிவானி, ஸ்ரீஹரி, நவீன், சஞ்சய், செல்வா, பிரதீப். அவ்வளவு புக் இல்லைனாலும் மொத்தமா வாங்கி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலாம். புக் அப்படி ரோலிங்ல விடுங்க. இல்ல, இது ஒரு புகைப்படம் வேணும், அதுதானே நிஜம், அதுதானே. வாங்கிடலாம். ஆமா, கார்த்திக் நேதாக்கு வேற அந்த 10 புத்தகத்துக்கு பேமெண்ட் கொடுத்துருங்கப்பா. வீட்டுல இருந்து வேற எடுத்துட்டு வந்தாரு அவரு. எல்லாரும் வந்துட்டாங்களா? ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் ப்ளீஸ், என்னுடைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் மிஸ்டி, குமரன், சூர்யா, ராஜமணியனன், இளங்கோ, ஆமா இளங்கோ, சக்தி, நில அங்க தேஜாவா வா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணலவா? அப்புறம் கேமராமேன் டீம் இருக்கீங்களா? வா சுரேஷ், அஸ்வின் வாங்க, டக்குன்னு வாங்க. ஆட் ஆயிட்டு வரலையா? சரி, ஓகே. மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட டயத்தை சரியாக ஒரே ஒரு நிமிஷம். 2 நாளுக்கு முன்னாடி தனஞ்சயன் சார் ஆஃபீஸ் போனோம். தனஞ்சயன் சார் வந்து, சார் நீங்க தான் சார் கேப்டன் ஆசிப், நீங்க பேசுறது தான் பயங்கரமா வைரல் ஆகணும், நீங்க வந்து அப்படின்ட்டு பயங்கரமா பேசும்போது எனக்கு பதட்டம் இருந்துச்சு. ஐயோ, நம்ம பேசி பில்டப் கொடுக்கணும் சார், பெரிய ரீச் பண்ணணும் சார், வைரலா பேசுனா, வைரலா என்னத்த பேசுறது, நம்ம பேசுறது வைரல் ஆகிற போகுது அப்படின்ட்டு. அப்புறம் தனஞ்சயன் சார்ட்ட சொன்னேன், சார் ஒரே விஷயம் தான் சார், பிரேம்லுன்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னே. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னே. ஆனா அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. மக்களும் மீடியாவும் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்குனாங்க. ஸோ இந்த படம் டே 1 வரைக்கும் நான் இமான் சார்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போய் ரீச் ஆகும். ஆனா அன்னைக்கு ஈவினிங் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் 100% நம்புறேன். அப்படியான ஒரு கண்டென்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ.